தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகும் கூட்டணிகள் இறுதி வடிவம் பெறாத நிலையில் தொண்டர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். இது பற்றிய அரசியல் கட்சி தலைவர்களின் கருத்து என்ன என்பது பற்றி தற்போது பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த தேமுதிகவோடு இணைந்து சட்டப்பேரவை தேர்தலை சந்திப்பதற்கான முயற்சியில் பாஜக இறங்கியுள்ளதில் தவறில்லை என பாஜகவின் தமிழ் மாநில செயலாளர் கே.டி. ராகவன் தெரிவித்துள்ளார். ஆனால் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணிகள் முடிவாகாத நிலையில் ஊடகங்கள் தங்கள் ஊகத்தின் அடிப்படையிலேயே செய்திகளை வெளியிடுவது தொண்டர்களை குழப்பத்தில் ஆழ்த்தி விடுவதாகவும் குறிப்பிட்டார். நம்ம தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னும் கிட்டத்தட்ட 70 நாளுக்கு மேலே இருக்குது. அதனால் தகுந்த நேரத்தில் அதை பற்றி முடிவு செய்வோம். பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. யாரோட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிற தொலைக்காட்சியில் விவாதம் செய்கிற விஷயங்கள் அல்ல. அதனால் சரியான நேரத்தில் அதற்கான முடிவுகள் எடுக்கப்படும். அதனால் குழப்பம் இருக்கிறதுங்கிறதெல்லாம் கிடையாது. அது தவறான தகவல். கூட்டணி குழப்பங்கள் பிற கட்சிகளுக்குத்தான் என்று கூறும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அருணன், மக்கள் நல கூட்டணி பிரச்சார களத்தில் இறங்கி மக்களை சந்தித்துக் கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். தமிழகத்தினுடைய உரிமைகளை மத்திய அரசிடமிருந்து நாம் போராடி பெற வேண்டியிருக்கிறது. இவற்றுக்காக இன்றைய தினம் மக்கள் நல கூட்டணி மக்களை சந்தித்து வருகிறது. 3 கட்ட பிரச்சாரத்தை நாங்கள் முடித்து விட்டோம். மக்களுடைய பேராதரவு அங்கே கிளர்ந்தெழுந்து எங்களை மிகவும் உத்வேகப்படுத்தி இருக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவாக உள்ளது என்று கூறும் காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் சுதா, விரைவில் தொகுதிகளை முடிவு செய்து தங்கள் அணியும் பிரச்சாரத்தில் இறங்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இன்றைக்கு திமுகவும் காங்கிரசும் இணைந்து ஒரு நல்ல கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார்கள், வெற்றி பெறும் கூட்டணி உருவாக்கியிருக்கிறார்கள். ஆனால் மாபெரும் வெற்றி பெறும் கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் தேமுதிகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவரும் இந்த தமிழகத்தில் இருக்கின்ற இந்த ஊழல் ஆட்சியை, மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதே எண்ணத்தோடு தான் திமுகவும் காங்கிரசும் கைகோர்த்திருக்கிறது. தனித்து ஆட்சியமைக்கும் பலம் தங்களுக்கு இருப்பதாக எல்லா கட்சிகளும் தெரிவித்துக் கொண்டாலும் ஏதோ ஒரு வகையில் கூட்டணிக்காக காத்திருக்கும் நிலையே தமிழகத்தின் அரசியல் கள நிலவரமாக உள்ளது. இந்த கூட்டணிகள் மக்கள் நலனை தாண்டி கட்சிகளின் தலைமைக்கிடையே ஏற்படும் புரிதல் மற்றும் பரஸ்பர அரசியல் லாப நஷ்டங்களை மட்டுமே கருத்தில் கொண்டு அமைக்கப்படுவதுதான் வேதனை என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.